ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஏ ஏஜென்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏஏ ஏஜென்ட்டில் வந்து மெயினாக வந்து இந்த 3 டேர்ம்ஸ் ஆர் 3 டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எல்எல்எம். ஸோ எல்எல்எம் அப்படின்றது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து ரேக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேக் அப்படின்றது வந்து ரிட்ரிவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். மூணாவதா வந்து எம்சிபி சர்வர். ஸோ எம்சிபி சர்வர் அப்படின்றது வந்து மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ ஒரு ஏஜென்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஹெல்ப்பர்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து நல்லா திங்க் பண்ணுவாங்க, நான் சொல்ற வேலையை ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படின்றத தான் ஒரு ஏஜென்ட். நம்ம ஒரு பிஏ மாதிரி வச்சுப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து ஒரு ஏஐல ஏஜென்ட்டாக வச்சுக்கிறது, ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறது, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு அசிஸ்டன்ட், அதை தான் ஏஐ ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏஐ ஏஜென்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 3 கான்செப்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்எல்எம், ரேக் மாடல் அண்ட் எம்சிபி சர்வர். ஸோ இதை வந்து ரியல் டைமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல், ரொம்ப தியரிட்டிக்கலாக போகாமல், சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு எல்எல்எம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ரியல் டைமாக சாட் ஜிபிடி, ஜெமினி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா கிளாட் ஏஐ, இந்த மாதிரி நிறைய ஏஐஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் ஏஐயோடைய ப்ராடக்ட் தான் வந்து சாட் ஜிபிடி. ஸோ இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ரெகுலராக. நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு கான்செப்ட் வைஸ் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எது கேட்டாலும் எனக்கு சாட் ஜிபிடி ஒரு டெக்ஸ்ட் ஆன்சரோ இல்லை கோட் ஆன்சரோ இல்லை இமேஜ் ஆன்சரோ எல்லாமே கொடுக்கறதுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இதை தான் எல்எல்எம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்எல்எம் அப்படின்றது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இப்போ எல்எல்எம் இங்கே என்ன பர்பஸ்க்காக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சினாரியோ எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எல்எல்எம் கிட்ட போயிட்டு சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு சென்னையில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், எனக்கு பெஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல் என்ன அப்படின்ட்டு நான் ஒரு சர்ச் ஒன்று கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. சாட் ஜிபிடியில் போயிட்டு கிவ் மீ 5 ஸ்டார் ஹோட்டல் நியரஸ்ட் டு சென்னை பீச் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கொடுக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி கிராண்ட் சோலா இருக்கு, ரேடிசன் ஹோட்டல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே எனக்கு சஜஷன் கொடுக்கும். பட் எல்எல்எம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த கரஸ்பாண்டிங் டேட்ல வந்து ஏதாவது ரூம் அவைலபிலிட்டி இருக்கா, இல்லை என்ன ஆன்கோயிங் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து எல்எல்எம்க்கு தெரியாது. பிகாஸ் எல்எல்எம் அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ டிஃபைன் டேட்டா, ஒரு கட் ஆஃப் டைம் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாட் ஜிபிடிட்டே போயிட்டு நீங்க இன்னைக்கு கரண்ட் டேட் என்ன, இன்னைக்கு கரண்ட் வெதர் என்ன அப்படின்னு கேட்கறப்ப சாட் ஜிபிடினால அது பண்ண முடியாது. வெப்ல அக்சஸ் பண்றவங்க என்ன பண்ணலாம்னா வெப் டூல்ல வச்சு அதை எடுத்துட்டு வரும். பட் ஒரிஜினலா எல்எல்எம் வழியா லைவ் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. நீங்க ஒரிஜினல் எல்எல்எம் லோக்கல்ல கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணீங்கன்னா லைவ் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எல்எல்எம் பொறுத்த வரைக்கும் இட் வில் கோ செக் யுவர் எக்ஸ்டர்னல். இப்போ ஒரு பிரெயின் மாதிரி, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் எடுத்துக்கோங்க. ஒரு ஹியூமனுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ, என்ன இன்ஃபர்மேஷன் அவங்க பிரெயின்ல இருக்கோ, அந்த பிரெயின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்ல முடியும் தவிர புதுசா ஒரு விஷயத்தை கேட்டா சொல்ல முடியாது. ஸோ இதுல பேஸ் என்ன அப்படின்னா, எல்எல்எம் அப்படின்றது இட்ஸ் லைக் அ பிரெயின். ஸோ பிரெயின் அப்படின்னா அங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால ஃபெச் பண்ண முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எடுத்துட்டு வர முடியும். இதுதான் வந்து எல்எல்எம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேக். ஸோ ரேக் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரிட்ரிவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நமக்கு மெயினா தெரியணும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ கம்பெனியோடைய டேட்டா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னுடைய கம்பெனி எடுத்துக்கிறேன். என் கம்பெனில லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸோட சேலரி எவ்வளோ, ஹையஸ்ட் சேலரி எவ்வளோ, லோயஸ்ட் சேலரி எவ்வளோ பேர் 5 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேல இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ல எல்எல்எம்க்கு போய் கேட்டா தெரியாது. ஏன்னா எல்எல்எம்க்கு என்னோட கம்பெனி ரெக்கார்ட்ஸே இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னோட கம்பெனி ரெக்கார்ட்ஸ் ஆர் என்னோட கம்பெனியோட டேட்டா பேஸ், இதை வந்து நான் என்ன பண்றேன்னா எல்எல்எம் கூட கனெக்ட் பண்றேன். ஸோ அப்ப இங்க என்ன நடக்கும், என்னுடைய லைவ் இன்ஃபர்மேஷனையும் எல்எல்எம்மையும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றப்ப ஸோ என்னுடைய டேட்டாவும் தெரியும், பிளஸ் எல்எல்எம் என்ன பண்ணுது, எனக்கு அந்த டேட்டாவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ ரேகுடைய பர்பஸ் இங்கே என்ன கிளியர் ஆகுது அப்படின்னா, ஒரு ரூம் நான் புக் பண்ண சொல்லி நான் என்னுடைய எல்எல்எம்க்கு இன்புட்டாக கொடுக்க போறேன் அப்படின்னா, ரூம் புக் பண்ற இன்டென்ட் மட்டும் தான் எல்எல்எம்க்கு தெரியும். ஓகே, ரூம் புக் பண்ண சொல்றாங்க, இந்த ஹோட்டல்ல புக் பண்ண சொல்றாங்க அப்படின்னு எல்எல்எம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ரேக் என்ன பண்ணும், அந்த ரூம்ல அந்த ஹோட்டல்ல ரூம் இருக்கா அப்படின்ட்டு ரேக்னால செக் பண்ண முடியும். அந்த கம்பெனி அந்த ஹோட்டல்ல போய் டேட்டா பேஸை ஃபெச் பண்ணி அந்த டேட்டா பேஸ்ல போயிட்டு ரூம் அவைலபிலிட்டி இருக்கா, என்ன பிரைஸ், என்ன டைம் இங்க புக் பண்றாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரேக்னால ஃபெச் பண்ண முடியும். ஸோ ரேக் என்ன பண்ணும், அந்த இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணிட்டு அந்த ரூமை புக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த சினாரியோ தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரேகோடைய பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ரேக் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் லைக் a மெமரி. ஸோ எல்எல்எம் அப்படின்றது பிரெயின். அந்த பிரெயின் கூட லைவ் மெமரி நம்ம இன்புட்டா கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ரூமுடைய அவைலபிலிட்டியை நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ இப்போ மூணாவதா யார் உள்ள வராங்க அப்படின்னா எம்சிபி சர்வர். ஸோ எம்சிபி சர்வர் அப்படின்றது என்னன்னா மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி. ஸோ சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் எம்சிபி ப்ரோட்டோகால்லவே அதோட அஃபிஷியல் டெஃபினேஷன் என்ன சொல்லி
சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பி ஹப் தான் வந்து எம்சிபி சர்வர், அது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ அதே சினாரியோ தான். இப்போ நம்ம அதே ரியல் டைம் சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு ரூம் இப்போ ஐடிசியில் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டேக்கு ரூமை புக் பண்ணிடு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எல்எல்எம்னால லைவ் டேட்டா எடுக்க முடியாது. எல்எல்எம்னால வந்து எந்த அந்த பிரைஸ் என்ன, அந்த ரூம் அவைலபிலிட்டி என்ன, ஆஃபர் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ரேக்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ரேகும் எல்எல்எம் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலோடைய பிரைஸ் என்ன, அந்த ஹோட்டல்ல என்ன ரூம் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத இவங்க 2 பேர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பட் இவங்கனால அந்த புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ண முடியாது, புக் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எம்சிபி சர்வர் அப்படின்ற ஒன்றத்தை உள்ள கொண்டு வர போறேன். ஸோ இப்போ எம்சிபி சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 3 பேரும் சேர்ந்து எம்சிபி சர்வர், எல்எல்எம் அண்ட் ரேக் இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு மெயில் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இப்போ சிமிலர் டு இப்போ எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நான் ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த என்னோட அவைலபிலிட்டி பொறுத்து இந்த ரூமை புக் பண்ணி எனக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் அனுப்பிடு அப்படின்னு சொல்றப்ப இந்த 3த்தையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 3 பேரை யூஸ் பண்ணி பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த எம்சிபி சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ் செக்யூரா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் புக்கிங் ஏபிஐ கனெக்ட் பண்ணி அந்த டிக்கெட் புக் பண்ணிடுது, அந்த ரூமை புக் பண்ணிடுது. பிளஸ் பேமெண்ட் கேட்வே போயிட்டு அந்த பேமெண்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிடுது. லாஸ்டா எனக்கு என்ன பண்ணுதுன்னா மெயில் சர்வர் கனெக்ட் பண்ணிட்டு எனக்கு மெயிலும் பண்ணிடுது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா சிம்பிளா சொன்னா இந்த 3த்துக்குமே ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எல்எல்எம் அப்படின்றது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி எ பிரெயின். உங்க பிரெயின் ஒரு எக்ஸிஸ்டிங் மெமரி, உங்களுக்கு என்ன பிரெயின்ல டேட்டா இருக்கோ அந்த டேட்டா மட்டும் தான் உங்களால கொடுக்க முடியும். ரெண்டாவது ரேக் அப்படின்றது என்னன்னா அந்த பிரெயினுக்கு ஒரு மெமரி நீங்க ஆட் பண்றீங்க. அந்த மெமரி அப்படின்றது கரண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த கம்பெனியோட ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ற போறீங்கன்னா அந்த ஹோட்டலோட ரெக்கார்ட்ஸ் தே கேன் கனெக்ட். மூணாவது என்ன அப்படின்னா எம்சிபி சர்வர் இந்த புரோட்டோகால் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மெயிலை ஜென்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அப்ப நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாஸ் பண்றேன், எனக்கு வந்து ஒரு டிக்கெட்டை கன்ஃபார்ம் புக் பண்ணிட்டு அந்த டிக்கெட்டை வந்து எனக்கு மெயில் பண்ணிருங்க அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் அந்த எல்எல்எம்க்கு நான் இன்புட்டா பாஸ் பண்றேன். ஸோ எல்எல்எம் என்ன பண்ணும், அந்த யூசரோட இன்டென்ட் டிக்கெட்டை புக் பண்ணணும், எந்த டேட்டை புக் பண்ணணும் எல்எல்எம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ரேக் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிரைஸ் என்ன, அந்த ஆஃபர் என்ன அப்படின்றதெல்லாம் அந்த கரண்ட் டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். எம்சிபி சர்வர் என்ன பண்ணணும்னா அதை புக் பண்ணி மெயில் பண்ணி நமக்கு விட்டுரும். ஸோ இதுதான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு அசிஸ்டன்ட். ஸோ இந்த இன்டெலிஜென்ட்டான அசிஸ்டன்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மேனுவலா பண்ற ஒர்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டா ஏஐ ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம் அப்படின்னா எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லுமே வந்து அவங்க நிறைய ஏஜென்ட்ஸை டெவலப் பண்றதுக்காக தான் ரிசோர்ஸ் தேவைப்படுவாங்க. இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போறேன், ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்டை படிக்கணும். ஸோ ஏஐ ஏஜென்ட் படிக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங்கை ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க, ஜாவா ஆர் பைத்தான். நான் இப்போ சொன்ன எல்எல்எம், ரேக் அண்ட் எம்சிபி சர்வர் இது நீங்க எந்த லாங்குவேஜ் படிச்சாலும் யூ கேன் லேர்ன். ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எல்எல்எம் எப்படி அந்த ப்ரோக்ராம்குள்ள கொண்டு வர்றது, ரேகை எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் எம்சிபி சர்வர் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றது தான் நீங்க படிக்கணும். ஸோ அப்போ உங்களால ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள ஈஸியா பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஏஐ ஏஜென்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஏஐ ஏஜென்ட் படிங்க. ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்டோட கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நம்ம ஃபர்தரா வீடியோஸ் எடுக்க போறோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு இதை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டைரக்டா நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க. மண்டே டு சாட்டர்டே ஆஃபீஸ்ல தான் இருப்பேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டைரக்டா கேட்டுக்கலாம்.